ஸோ எந்த ஸ்டேட்டில் இருக்கோம்? யாருக்காவது வந்து ஆர் யூ பிட் பெட்டர் தேன் வேர் யூ வேர் எஸ்டர்டே? அமீர், வேறு யார் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க? ரியலி 5 people only. Oh my God, the rate at which this is coming down is like crazy. So it's okay. Uh, அமீர், ஏதாவது ப்ரோக்ரஸ் இருந்ததா? டைம் கிடைச்சதா? ஒரு ரீஜன் ரெடி ஆயிடுச்சு சார். இன்னொரு ரீஜன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ தாட் நேத்திக்கும் அப்படிதான். ஸோ நேத்திக்கு ஏதோ என்ன சொன்னீங்க நேத்திக்கு? ஆ ஸோ ஐ திங்க் நேத்திக்கு தானே இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ இல்லையா? ஆமா சார். அதான் அது நேத்துக்கு ஒரு ரீஜன் இதை ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ இந்த இன்னொரு ரீஜன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சரி. அஹ், இன்னைக்கு ஆஃப்டர் த கிளாஸ் தான் நான் அதை செஷன் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே. கொஞ்சம் இப்பதான் டைம் கிடைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்டாலின், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க? ஒரு சார் ரீஜன் வந்ததா? லேப் ஒன் முடிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம் லேப் சார். டூ அது லேப் டூ செகண்ட் ரீஜன் அதே மாதிரி தானே? அதே மாதிரி போட்டேன் சார். அந்த வேரியபிள் கிளாஸஸில் நான் ஆ ஐபி அட்ரஸ் வந்து 192.168 மாற்றிட்டு அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அதில் இது லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வருது. ஆ அதான் அமீர் சொன்ன மாதிரி இந்த ஏஎம்ஐ அது ஐடி வந்து டிஃபால்ட்டில் மாற்றணுமா? கீழே லிஸ்ட் ஆஃப் அந்தந்த ஜோனுக்கு இல்லை இல்லை அந்த இல்லை, ஆ வேரியபிள் அது வந்து எல்லாம் 40K இருக்கு. ஏஎம்ஐ ஐடி லினக்ஸ் ஏஎம்ஐன்னு ஒரு வேரியபிள் இருக்கு பாருங்க. உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறீங்களா? ஆ லினக்ஸ் வீமன் இருக்கு. ஆமாம். அந்த ஏஎம்ஐ வந்து கரெக்டான ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு யுனிக் ஏஎம்ஐ இருக்கும். அதை அப்டேட் பண்ணணும் நீங்கள். இந்த இருங்க சார். என்ன ஃபைல் எப்படி ஷேர் பண்ணுறது? இப்போ தான் சார் கொஞ்சம் அரைங்குறையமாக புரியுது சார். அது அப்படிதான் இருக்கும். ம். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூனோ யூ பீன் ட்ரூலி அன் அப்ளிகேஷன் டெவலப்பர். ஆமாம் சார். அண்ட் ஸோ இது வந்து அப்படிதான் இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. ஸோ இட் வில் டேக் அ பிட் லாங்கர் டு கெட் அ ஹேண்டில் ஆன் திங்ஸ். அது செய்ய செய்ய தான் வரும். அது அது எனக்கு எப்படி தெரியும்னாக்க, சில கோர்சஸ் ஏர்லி ஆன் இன் மை கெரியர்லாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு ஒன்று வந்தது. ஸோ ஐ குட் நெவர் கெட் அ ஹேண்டில் ஆன் தட், எப்படி வேலை செய்யுது. ஸோ பட் மற்றவங்கலாம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இட் வாஸ் நாட் நார்மல் ப்ரோக்ராமிங் அது இருந்தது. பட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் அண்ட் ரெக்கர்ஷன் இதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் டு கெட் அ கிராஸ்ப் ஆஃப். ஸோ அது வந்து போக போக தான் வரும். அது இட்ஸ் நாட் ஈஸி. அஜய், அக்ரம், நீங்கள் ஏதாவது ப்ரோக்ரஸ் வந்ததா ஓவர் த டே? அக்ரம் இன் பிரான்ஸ், ஏதாவது ப்ரோக்ரஸ் இருந்ததா? ஓகே, I'm not hearing back. Ajay, Yeah, hi sir. Akram, I already done lab. ஓ லேப் ஈன்னு ஏதோ போட்டிருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஃப்ரெஞ்சில் எழுதிருக்கீங்களா? லேப் டூ. ஓகே, விபிஎன் வந்துச்சா அக்ரம்? சாரி சார், இந்த ஒரே நாய்ஸியா இருக்கு, அதனால தான் டைப் பண்ணேன். ஓகே ஓகே. சார் நான் பண்ணிட்டேன் சார். நான் ஆக்சுவலா எனக்கு ஒன்றும் கனெக்ட் எனக்கு அப்படியே பண்ணதுதான். ஆனா என்னோட ரீஜன் மாத்தாம நீங்க கொடுத்த இதை அப்படியே போட்டு உங்களோட ரீஜன்ல தான் செட் பண்ணி பார்த்தேன். எனக்கு எரர் ஒன்றும் வரல. நான் மாத்தினா தெரியும், மேபி வேற ரீஜன் நான் யூஸ் பண்ணும்போது தெரியும். அது வந்து லேப் ஒன்க்கு நான் கொடுத்த ஸ்கிரிப்ட் வேலை செய்யும். லேப் டூக்கு லேப்டாப்பும் அதே நீங்க நீங்க எப்படி பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நான் பண்ணேன். இல்லையே, நான் லேப் டூக்கு ஸ்கிரிப்டே கொடுக்கல போட்டிருக்கேன். இல்ல ஸ்கிரிப்டுக்கு இல்ல சார், உங்க நீங்க பண்ணீங்களா வீடியோல ஆ ஓகே ஓரியன்ட் ஓகே. டூர், அதே ரைட் மாதிரி. ரைட் ரைட். ஓகே ஓகே. அந்த டெமோவில் காமிச்சா மாதிரி. ரைட். ஆமா. ஓகே.
ஆல்ரைட். சார் இதில் அந்த ஆம் 86ன்னு ஒன்று இருக்குது சார், அது காப்பி பண்ணுமா சார்? ஒரு நிமிஷம், எனக்கு சுந்தர் என்ன ஹோஸ்ட் ஆக்கினீங்கனாக்கா, ஓ மே கோ ஹோஸ்ட். ஓகே, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறேன்னு தெரியல சார். நடுவில் ஷேர்னு ஒன்று இருக்கும் பாருங்க. ஓகே, இது வந்து ஷேர் எந்த ஸ்க்ரீனா? இது ஷேர் எந்த ஸ்க்ரீனா சார்? எங்கே இருக்கு? ஷேர் என்டையர் ஸ்க்ரீன் போடுங்க, பரவாயில்ல. ஓகே, இந்த screen. ஸ்டார்டிங். ஓகே, குட். ஆல்ரைட். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வேரியபிள் டாட் டிஎஃப், ஓகே. நீங்கள் என்ன விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் இன்ஸ்டால் பண்ணலையா நீங்கள்? இல்லை சார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஃப் போட்டு லினக்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. லினக்ஸ் வேரியபிள்ஸ் போடுங்க. லினக்ஸ் ஏஎம்ஐன்னு இருக்கு பாருங்க அங்கே. ஆமாம், டிஃபால்ட் இருக்குது. அந்த டிஃபால்ட்டை வந்து இப்போ எந்த ரீஜனில் ரன் பண்ண பார்க்குறீங்க நீங்கள்? மும்பை ரீஜன். மும்பை ரீஜனுக்கு உண்டான ஏஎம்ஐ எது? லினக்ஸ் ஏஎம்ஐக்கு. அது எப்படி சார் பார்க்குறது? ஸோ நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் கான்சோல் போங்க. ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் போடுங்க இந்த ரைட் சைடில். இப்போ கீழே வாங்க. அங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டே வந்து லினக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஏடபிள்யூஎஸ் லினக்ஸ் இருக்கு. அந்த ஏஎம்ஐ ஐடி கீழே இருக்கு பாருங்க. அந்த கரெக்ட். கீழே இல்லை இல்லை, அது கீழே இன்னும் கீழே வாங்க. இங்கே. ஏஎம்ஐ 8A8Fன்னு ஒன்று இருக்கு பாருங்க. கரெக்ட். அதை காப்பி பண்ணுங்க. ம். காப்பி பண்ணி அந்த வேரியபிள் டாட் டிஎஃப்ல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு இல்ல கீ ஃபைல அப்டேட் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துங்க. அதே பண்ணிட்டேன். ரீஜன். ஓகே ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஸோ முதல் ரீஜன் எந்த ரீஜன்ல இருந்தது இது? There you go. ஆயிடுச்சு சார். ஓகேயா? ஸோ அதான் ப்ராப்ளம். அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஏஎம்ஐ ஐடி கரெக்டாக இல்லை. ஏஎம்ஐ ஐடிங்கிறது ஒரு இமேஜுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அது. ஸோ அது கரெக்டாக இருக்க வரைக்கும் அது ஓடாது. ஸோ ஸோ இப்போ ரெண்டாவது ரீஜன்லேயும் வந்துருச்சு, ரைட்? ஆமாம் சார். ஸோ இப்போ இப்போ நீங்கள் விபிஎனை கன்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் எதை டிஸ்ட்ராய் பண்ணுறீங்க? நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணுங்க. டிஸ்ட்ராய் தான் நமக்கு எஸ்க்கு கொடுத்தீங்க. டு யூ வாண்ட் டு டிஸ்ட்ராய் ஆல் ரிசோர்ஸஸ்க்கு? ஐயோ. சரி, அதை திருப்பி அப்ளை பண்ணுங்க. இது முடிஞ்ச பிறகு நடுவில் இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ லேப் 1 லேப் 2 வந்த பிறகு தென் லேப் 1ல் வந்து நீங்கள் வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுவீங்க. பட் முதல்ல ஐபி செக்கெல்லாம் இது பண்ணி ஃபயர்வால் பாலிசியை போட்டு அதெல்லாம் செய்யணும் நீங்கள். அந்த லாஸ்ட் ஃப்ரைடேயோடைய நான் இப்போ பேரலில் பண்ணுறேன் சார். பண்ணிட்டு நான் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறேன் சார். ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணிடுவா? ஸ்டாப் ஷேர் பண்ணலாம். ஓகே, வேறு யாருக்கு என்ன உதவி வேணும்? Do you want to use this time to test? Why don't you do that? Okay, நான் மியூட்டுக்கு போகிறேன். நீங்கள் வந்து நான் சும்மா லேப் 2 ரன் பண்ணி நீங்கள் லேப் 2 ரன் பண்ணுங்க, ஐபிசெக் ரன் பண்ணுங்க. I'll just be waiting. I'll be on mute. ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனாக்க then we will walk it through. How about that? இப்போ பண்ணிடலாமா சார்? இப்போயே பண்ணலாமே. இப்போ இந்த டயத்தை யூஸ் பண்ணலாம். நான் வந்து மியூட்டில் இருக்கேன். நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க. எரர் வந்ததுனாக்க வில் see how we can fix it. இப்போ ஸ்டாலினுக்கு பண்ண மாதிரி. ஓகே சார். ஓகே, நான் மியூட்டில் இருக்கேன். ஸோ லெட் மீ நோ வாட் யூ see.
இது எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட்டை வச்சு நான் கால் பண்ணேன். பட் என்ன பாஸ்வேர்டுன்னு தெரில. பாஸ்வேர்டு அந்த கரெக்டான கீயை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா EC2 ஹைஃபன் யூசர் அப்படின்னு ஒரு யூசர் நேம் போட்டாக்க பாஸ்வேர்டே கேட்காது. ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இங்கே இருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்? என்ன யூசர் போட்டீங்க? இல்லை, இதில் யூசர்லாம் போடல. இந்த சாரி, இதில் வந்து சார் ஒரு ரூட் யூசர்னு போட்டிருக்காங்க சார். ஓ, பாஸ்வேர்டு வந்து இது மும்பை ரீஜனா? எஸ் சார். இந்த பாஸ்வேர்டு தான் போடணுமா? நோ, இது 48ல இருக்கீங்க. ஓகே. இல்லட்டா சார்? யா, சேவ் பண்ணு கண்டினியூ. டிசேபிள் ஆட்டோமேட்டிக் பேட்ச் அப்டேட் போட்டுருங்க. மேலே இது மேலே மேலே டிசேபிள். கரெக்ட். அக்னாலேஜ் பண்ணிட்டு ஆப்டிமல் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, டிசேபிள் பண்ணிட்டு ஓகே போடுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மும்பையில் இருக்கீங்க. ஆமாம் சார். அதே மாதிரி நீங்கள் லேப் 1 வந்து டிஸ்ட்ராய் பண்ணதுனால அதையும் அப்ளை பண்ணி இதே ப்ரொசீஜரை யூ ஹேவ் டு அண்டர்கோ. இல்லை, இப்போ நான் இந்த எஸ்எஸ்ஹெச் எங்கேருந்து நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இது பாஸ்வேர்டு கிடைச்சு. இது என்ன பாஸ்வேர்டு? ஸோ இது என்ன டிநாட்லாம் செட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? இன்னும் பண்ணல சார். அதெல்லாம் பண்ணலன்னாக்கா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்லை, இது வந்து ஃபயர்வாலை தானே அக்சஸ் பண்ணேன். ஓகே, ஸோ 13. ஓகே, ஸோ 13 200 ஃபயர்வாலா இருந்தா கூட வந்து யூசர் நேம் வந்து அட்மின் வந்திருக்கணும் சார். நீங்க ரூட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் நேம் ஈக்குவல் டு அட்மின். ஓகே, ஸ்டாலின் பை கீப் this key is not known by any other name. Key fingerprint. Okay, yes. Please log in with user admin and password equal to instance ID. So, திருப்பி ரீகனெக்ட் பண்ணுங்க. ஓகே. இங்கே வந்துடுதா? டேரக்டாக இங்கே வந்துடுது. இதில் எங்கேயோ பார்த்து எஸ்எஸ்ஹெச் இங்கே போடுறாங்க. இது என்ன இன்ஸ்டன்ஸ்? இது லினக்ஸா 48ஆ? இது வந்து மும்பைக்கு ரூட்டுன்னு போட்டுருக்கு சார். அட்மின் போடுவாங்க. நீங்கள் எதுக்கு ஆக்சஸ் பண்ணுறீங்க இப்போ? 48 ஆக்சஸ் பண்ணுறீங்களா லினக்ஸா? FortiGate. அப்படின்னா அட்மின் போடுறோம். என்டர். இதில் பாஸ்வேர்டு இப்போ பாஸ்வேர்டு வந்து மாற்றினீங்கல்ல, இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியிலேருந்து புது பாஸ்வேர்டு மாற்றினீங்கல்ல, ஓகே. அந்த பாஸ்வேர்டு போடணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ 48 வந்து இது வழியாகவும் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆமாம். ஓகே. இப்போ அந்த டிநாட்ல செட் பண்ண பிறகு தான் அதுக்கு பின்னால் இருக்க லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே, நான் பண்ணுறேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ. கூல். ஓகே.
ஓகே. சார் எனக்கு செகண்ட் ரீஜன் கொஞ்சம் இஷ்யூ சால்வ் ஆச்சு. அது அப் பண்ணிட்டீங்க சார். சர்வர் பூட் ஆகிட்டு. சூப்பர். தேங்க்ஸ் அமீர். சார் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம்ல இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஃபயர்வால் டீமோட உட்காந்து ஒரு தடவை லாகின் ஆக சொன்னேன். ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. சொல்லுங்க. அவங்க லாகின் ஆகப்ப ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஃபயர்வால் வச்சிருக்காங்க, நிறைய ஃபயர்வால் வச்சிருக்காங்க. பட் ம். எல்லா ஃபயர்வாலும் ஒரே போர்ட்டல்ல ஆக்சஸ் பண்ணாங்க. அது எதுவும் மேனேஜர் அந்த மாதிரி இது தனியா எதுவும் இருக்குமா சார்? யா, ஸோ as in ஒரே போர்ட்டல்ல வந்து இந்த ஃபயர்வாலா அந்த ஃபயர்வாலான்னு கேட்டு அது ஜஸ்ட் டிராப் டவுன் பண்ணிட்டு அவங்க ஆ, ப்ரொடக்ஷன் ஃபயர்வாலா டிஆர் அப்படிங்கிற மாதிரி
அங்கேயே இது பண்ணாங்க. பட் அந்த போர்ட்டல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. சோர்ஸ் ம். அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். அது அவங்களுக்கு ஃபுல்லா வந்து எந்தெந்த டிராஃபிக் அலோவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பிசிக்கலா நமக்கு நம்ம சிஎல்ஐல பார்க்காம கிராபிக்கல் இதுல இருந்தது, வெப் பேஜ்ல இது. யா. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃபயர்வால் வெண்டர்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ்லாம் வந்து இல்ல வெரி சார், எல்லாமே 40 இல்ல சார், எல்லாமே 40 கேட் தான். ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. சோ எல்லா 40 யா கேட்டையும் 40 நெட்னு சொல்லி ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணாங்க. ஸோ அது 40 போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து போர்ட்டல் ஃபார் மேனேஜிங் ஆல் த 40 கேட்ஸ் அது வச்சிருக்காங்களா, என்ன ப்ராடக்ட் தெரியல, இல்லை அது தேர்ட் பார்ட்டி ப்ராடக்டானு எனக்கு தெரியல. இல்ல 40 நெட்னு தான் கீழே இருந்துச்சு. சரி, நான் ஆக்சுவலா மேபி கொஞ்சம் தட்ஸ் அ டைம் 40 கிடைக்கல, இல்லைன்னா போர்ட்டல். உட்காந்துக்கிட்டு. 40 போர்ட்டல்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது 40 மேனேஜர்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னாக்கா பாலிசிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, சாஃப்ட்வேர் அப்கிரேடை மேனேஜ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் 40 மேனேஜர். அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரில. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க 40 போர்ட்டல் நானே வந்து அதை ஒர்க் பண்ணதில்லை. 40 அதான் சொன்னேன், 60 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ யாருமே வந்து இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக்லி தட் 40 போர்ட்டல்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குமா இருக்கோ அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். சரிங்க சார், அதோட பாக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அவங்களும் பிஸியா இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண முடியல. So very useful. So உங்க கம்பெனில வந்து they are using FortiGate. As I said, 2/3 of Fortinet revenue is global, outside of US, and for more than 50% of shipments is Fortinet. So more than likely you're going to see a Fortinet and make use of this experience. பட் 49 வச்சிருக்காங்க. பட் இப்போ ஒரு புதுசா ஒரு பிசினஸ் கேஸ் வந்தது ரீசெண்டா. அது வந்து பேலோ ஆல்டோவுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க மாதிரி சொன்னாங்க. பட் என்ன பர்ச்சேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இனி நான் ஃபுல்லா கோத்ரூ பண்ணல, நேரம் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலா பேலோ ஆல்டோங்கிறதும் அனதர் ஃபயர்வால் வெண்டர், அவ்வளவுதான். யா எங்களோட காம்படிஷன். பட் அப்படி ஏன் மல்டிபிள் இது போறாங்க அவங்க? ஒருவேளை ரிடனன்சி அந்த மாதிரி இதுக்காக பாக்குறாங்களா, இல்ல இல்ல நிறைய என்ன கம்பெனிஸ் பர்பஸ் வந்து இருக்கும் சார்? ரெண்டு இதை ஒரே இதுல ரெண்டு இதை யூஸ் பண்ண என்ன பர்பஸ் இருக்கணும்? ஏதாவது ஒரு பேசிக். ஸோ couple of reasons. பிஸ்னஸ் சைட்லேருந்து டியூவல் வெண்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரேடியா நான் வந்து பேலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன்னாக்கா அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் வச்சாலும் வந்து அவங்க கட்ட தான் வேணும், வேறு வழி கிடையாதுன்ற மாதிரி நினைப்பாங்கன்ட்டு ரெண்டு வெண்டரையும் நினைப்பாங்க. ஸோ ஃபோர்டினேட்டை சொல்லுவாங்க, சும்மா வந்து ப்ரைஸ் எல்லாம் ஏற்றிட்டே இருந்தேன்னாக்கா நான் வந்து முழுசாக பேலோ ஆல்டோவை வச்சிருவேன்னு மிரட்டுவாங்க. அண்ட் தே வில் டூ த அதர் வே இன் வித் பேலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ். தட்ஸ் ஃப்ரம் அ காஸ்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது என்னன்னாக்கா இப்போ எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வந்து ஏதாவது வல்னரபிலிட்டி வரும், எஸ்எஸ்எல் வாட் எவர் இட் இஸ், இன்க்ளூடிங் ஆன் ஃபயர்வால். ஸோ அப்படி இருக்கிற போது டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ் யூஸ் பண்ணுற போது அதை 2 லேயர்ஸாக வச்சுருப்பாங்க. ஒரு அவுட் சைட் லேயர், ஒரு இன்சைட் லேயர். ஸோ ஒன்று வழியாக வந்து ஏதாவது வந்தாலும் இன்னொரு ஃபயர்வால் வில் பிளாக்கேட் அப்படிங்கிற ஒரு திங்கிங். ஸோ தட்ஸ் வை தே ஹாவ் த டியூவல் ஃபயர்வால் ஃப்ரம் அ பிஸ்னஸ் அண்ட் அ டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே சார்.
இப்ப இன்டர்னல் ஃபயர்வால்னா நான் போர்ட் 1 போர்ட் 2 வந்து ஒன்னு பப்ளிக் வைக்கணும் வெளியில வைக்கணும் அப்படி இல்ல உள்ளுக்குள்ளே வந்து Yep, 2 போர்ட்டையுமே உள்ளுக்குள்ளே டெடிகேட்டடா வச்சுக்கலாம் ஏன் சார்? correct. அது வந்து இன்டர்னல் செக்மெண்டேஷன் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்வீன் டிஃப்ரெண்ட் சப்நெட்ஸ் ஆர் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இது வந்து செக்மெண்டேஷனுக்கு இப்போ சே மேனுஃபேக்சரிங்கோ இன்ஜினியரிங் தே மே டாக் டு ஈச் அதர், பட் இன்ஜினியரிங்கும் சேல்ஸும் தே மே நாட் வாண்ட் டு இன்ட்ராக்ட் வித் சிஸ்டம்ஸ். அதுக்கு ஃபயர்வால் வரைக்கும் ஃபயர்வால் லெவலில் போட்டு செப்பரேட் பண்ணி விட்ருவாங்க. அவங்க வந்து பிங் கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி. டிபெண்ட்ஸ் ஆன் த இல்ல பிஸ்னஸ். அப்படிதான் வச்சிருக்காங்க சார். இங்க வந்து ம் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே வந்து தனியா ஒரு இது வச்சிருக்காங்க. டெடிகேட்டடா ஒரு இது வச்சிருக்காங்க. Yep. நம்ம ஜியூஐல பாக்குறத காட்டிலே அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஈஸியா இருந்தது சார். அது பாக்குறதுக்கு கொஞ்சம் டப்புன்னு சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி கொடுத்தோம்னா அதுல இருக்கிற எல்லா போர்ட்டும் டிஸ்ப்ளே பண்ணுது. போர்ட் வைஸாவும் நம்ம ஃபில்டர் பண்ற மாதிரி இருந்தது. சோ ம் நம்ம இங்க டயக்ல வந்து நீங்க சொன்ன கமெண்ட்லாம் வந்து Yeah. அங்க கிளாரிட்டியா கிடைச்சது. அது Ah, ஜியூஐங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. super. சார் ஆல்மோஸ்ட் செகண்ட் இது ரெடி ஆயிடுச்சு சார். Super. சார் இது 403 எக்ஸஸ் வருது. என்ன செய்றீங்க இப்போ? மும்பை ரீஜியன்ல ஃபயர்வால் பாலிசி ஓகே. போர்ட் 1 டு போர்ட் 1ல இருந்து போர்ட் 2 கொடுக்குறேன். எதுக்கு இது லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கா? அந்த இதில் பாலிசி செட் பண்ணுவீங்களா? இன்னும் எதுக்கா பாலிசி செட் பண்ணுறீங்க? இது வந்து இந்த ஃபயர்வாலுக்கு பாக்கெட் உள்ள வரணும்னா போர்ட் 1ல இருந்து போர்ட் 2க்கு போகணும் அப்படின்னு சரி சொல்றது. சரி. இல்லை, ஒரு ஃபயர்வால் பாலிசிங்கிறது போர்ட் 1லேருந்து போர்ட் 2, அப்புறம் மேலே வந்து சோர்ஸ் ஆல் டெஸ்டினேஷன் ஆல் சர்வீசஸ் ஆல்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணால் என்ன ஆகுது? இந்த இங்கே ரைட் சைடில் 403 அக்சஸ் டென்ஜின் வருது. ஏன் 403 ஆகுது? ஓகே, கேன்சல் பண்ணுங்க. அந்த 403 ஆக்சஸ் டினைட்லாம் விட்டுருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கான் மேலே இருக்க அதில் என்ன சொல்லுது? இது டாப் டாப் ரைட்டில் 2 போட்டிருக்கேன். ஒட்டிக்காரு. ஓகே ஓகே, ஆல் குட், ஃபைன். ஸ்க்ரீனை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க ப்ரௌசரில். ஓகே,
கிரியேட் நியூ போங்க. ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க அதை. ஓகே, யா அது ஏதோ வந்து டெம்பரரி ஏதோ எரர் இருந்திருக்கு போட்டிருக்கு. ஸோ வெயிட், அது முதல்ல அது உள்ளே போச்சான்னு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணுங்க இதை. ஃபயர்வால் பாலிசி திருப்பி கிளிக் பண்ணுங்க. ஸோ நவ் யூ காட் தட் பாலிசிஸ். யா, கண்டினியூ. சார் சின்ன டவுட் ஒன்று. அந்த பாலிசி லாஸ்ட் டைம் அந்த இன்சைட் அவர் கிரியேட் பண்ணப்போ வந்து டெஸ்டினேஷன் ஆல் கொடுத்துருந்தாங்க. நம்ம டெஸ்டினேஷன் வந்து பிரைவேட் கரெக்ட், ஐபி அது இதில் பண்ணணும். அது அது பண்ணணும். இப்போதைக்கு வந்து ஸ்டாலினை வந்து அவர் செய்கிறத செய்ய விட்டுருக்கேன். அப்புறம் அந்த ப்ராப்ளம் வரும்போது நான் சொல்லலான்ட்டு இருந்தேன் நான். ஓ, தேங்க்யூ. இந்த virtual ஐபி இப்போ செட் பண்ணியிருக்கீங்களா ஸ்டாலின்? இல்லை சார். முதல்ல செட் பண்ணுங்க. இப்போ இது வந்து இந்த லினக்ஸோட ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் சார். அப்படிதான் கொடுத்துருங்க. 192. United States Central. ஒன் 100. அப்புறம் போர்ட் வேற ஃபார்வர்டிங் பண்ணுவேன். அதெல்லாம் விட்டுருங்க. போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுங்க. எக்ஸ்டர்னல் சர்வீஸ் போட்டு இது என்ன சார் பண்ணணும்? 23 பண்ணணும் சார். அந்த போர்ட்டில் தானே நம்ம எஸ்எஸ்ஹெச் பண்ண போகிறோம். இல்ல சார், அந்த எக்ஸ்டர்னல் ஐபி ரெட்ல இருந்துச்சுன்னா கீழே போர்ட் ஃபார்வர்டிங் எடிட் பண்ண அலோவ் பண்ணல சார். அப்படியா? அத அது வந்து ஃபர்ஸ்ட் மேல 0.0. போயிட்டு அது வந்து கிளிக் பண்ணதுனால வந்து 0.0.0 போட்டு விட்ருங்க. ஓகே, ஐபி மஸ்ட் நாட் பி 0. அது இந்த எக்ஸ்டர்னல் சர்வீஸ் போட்டு வந்து 23 போட்டுருவா சார். இல்ல நீங்க இன்டர்ஃபேஸ் வந்து ஏன் எனி செலக்ட் பண்ணிருக்கீங்க? அது போர்ட் 1 போட்டுக்கலாம். அது வழியா தானே வருது. போட்டு ஆமாம் சார். இப்போ ஐபி செட் ஆயிருச்சு. இப்போ நீங்க போர்ட் அப்டேட் பண்ணலாம். கீழே மேப் டு ஐபி 4 22. ஸோ 22 தான் எஸ்எஸ்ஹெச் போர்ட். அது ஓகே. இது ஒரு ரீஜன். ஓகே. ஸோ ஃபயர்வால் பாலிசி போயிட்டு இப்போ இந்த டெஸ்டினேஷனை வந்து அந்த பர்டிகுலர் பாலிசிக்கு போர்ட் 1 டு போர்ட் 2 யா எடிட் பண்ணுங்க. இன்சைடுக்கு நேட் தேவையில்லை சார். ஒரு நிமிஷம் தேவையில்லை, டபுள் கிளிக் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த டெஸ்டினேஷனில் இந்த மும்பைன்னு செலக்ட் பண்ணிக்கிங்க பாருங்க. கீழே கடைசியாக இருக்கு பாருங்க என்ட்ரி, அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு நேட் தேவையில்லை, நேட் எடுத்துடலாம்.
and click on OK. இப்போ you must be able to access the Linux instance through that 13.200.169.100 on port 2323. அங்க போர்ட்டல் போர்ட் அலோவ் பண்ணிட்டாரா சார்? செக்யூரிட்டி குரூப்லையா? ஆட் பண்ணிட்டேன். செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே பண்ணிட்டேன். ஓகே, அப்போ நீங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன சார் பண்றது? எப்படி பண்றது? எஸ்எஸ்ஹெச் போங்க, எதுல எஸ்எஸ்ஹெச் பண்றீங்களோ அதுல போங்க. இது வந்து இது ஓகே. எனக்கு இதுவே புதுசா இருக்கனால கொஞ்சம் தட்டு தர மாதிரி இங்க வந்துக்கிட்டேன் சார். இது வந்து இப்போ இதுல இருக்கு. இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, இந்த லெவலுக்கு வந்துட்டீங்களே நீங்க இப்ப. ஓகே. இதுல வந்து இப்போ நான் இது அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணுமா? இல்ல அதே இல்ல கமெண்ட். இல்ல இல்ல Fortinetோட பப்ளிக் ஐபியை 2023 கனெக்ட் பண்ணுங்க. கரெக்ட். அது எப்படி பண்றது? எஸ்எஸ்ஹெச் கமாண்ட் கொடுங்க. எஸ்எஸ்ஹெச் கமாண்ட் எங்க கொடுத்தீங்க? மேல ஒன்று இருக்குமே, எஸ்எஸ்ஹெச் -i mumbai key.pem, அது இருக்கு பாருங்க. இங்க இருக்கு. இது வந்து எங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். பட் அங்கிருந்து காப்பி பண்ணீங்கன்னா அதோட இது வேற இல்லையா? ஈஸி டு ஃபுல் பாத். இல்ல, இதான் மும்பையோட இது. மும்பையோட தானா? ஓகே. ஆமா. பட் அது என்ன 2323ல கனெக்ட் எப்படி அப்டேட் பண்ணது? கோலனா? ஆமா சார், அது பிறகு ஹைஃபன் பி இல்லைன்னா அது பிறகு கோலன் வைக்கலாம். பட் ஆனா ரூட் போட்டிருக்கீங்க, ரூட்டை ரிமூவ் பண்ணுங்க. EC2 EC2 userன்னு வரணும். ஓகே. அட்மின் இல்ல, இது வந்து FortiGate ஆக்சஸ் பண்ணல, நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ண போறோம். EC2 user, அதான் அதனுடைய யூசர் நேம். ஓகே. இது யூனிவர்சலா சார்? அங்க இல்லப்பா, அட்மின்னு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இல்ல, இந்த ரிமூவ் பண்றதுக்கு பின்னாடி இருந்து தான் ரிமூவ் பண்ணணும். ஐயோ, ரிமூவ் பண்றது பின்னாடி இருந்தா வரணுமா? இல்ல நீ அந்த நோட்பேட்ல delete எடிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. அவ்வளவுதானே சார்? இல்ல 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 bro, இல்ல admin bro. and EC2 user அட்டை போடணும். நீங்க அட்டை போட்டு IP address போடணும், இல்ல ஹோஸ்ட் நேம் போடணும். இல்ல, அட்மினே கிடையாதுப்பா. இல்லையா? EC2 யூசர் தான் யூசர் நேம். ஓகே. ஐபி அட்ரஸ் போட்டுருங்க. அந்த ஐபி அட்ரஸ் போட்டு FortiGateஓட IP அட்ரஸ் போடுங்க. இதுக்கு அவ்வளோ டாட் போடுறீங்க? தெரியாம பதட்டத்துல விழுந்துருச்சு சார். என்னப்பா பதட்டம்? 13.200க்கு பதில் நான் 0 நான் போட்டேன் போல. ஓகே. இல்ல, அது பிறகு கோலன் வச்சுட்டு 2323. ஓகே. அப்புறம் அந்த மும்பை கீ இல்ல, தப்பா போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே, 2323. அவ்வளவுதான், என்டர் கொடுங்க. additive mumbai key.pem not accessible. எந்த ரூட்ல இருக்குது? SSH. இது SSHல போறது பிரச்சனை வந்து சார், அந்த கீ அந்த லொகேஷன்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க ஃபுல் பாத் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த கீக்கான பெர்மிஷன் கரெக்டா இருக்கணும். அந்த கீ இருக்கு உள்ள. இது யூஸ் பண்ணி தான் நான் லாகின் பண்ணேன் இந்த இது FortiGateக்கு. நீங்க இதுல LS போடுங்க. இந்த இன்ஸ்டன்ஸ். இல்ல நீங்க அதே இடத்துல LS கொடுங்க. சார் ரொம்ப காமெடி பண்ணிட்டேன் சார். அந்த லொகேஷனுக்கு போல. அதான். எஸ், ஒன்றும் தப்பு இல்ல கதை. அப்படியா? அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. சர்வர் நேம் ப்ரொவைடர் cannot know. இங்க என்ன பெம்மே இல்லையே? இருக்கு சார், mumbay.com இருக்கு. இருக்கு. மும்பைக்கு இது வச்சிருக்காரு. பட் ஒருவேளை நம்ம கோலன் 2323 போட்டது எடுக்கலையோ? நீங்க அந்த கோலன் இல்லாம டைரக்டா அடிச்சு பாருங்க.
ஐபியோட மட்டும் வச்சுட்டு இது வேறு கோலன் தான். அப்ப ஸோ ரீச் மேபி அது ஆகுதுல சார். -p தான் போடணுமா இருக்கும். ஆமாம் சார். ஏதாவது ஓகே. இதுல உள்ள போயிடுச்சு, பாஸ்வேர்டு கேக்குது. இல்லை இது தப்பு. பிகாஸ் இது வந்து நம்ம FortiGate ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஈஸி டு யூசர் கிடையாது. ஸோ இதை Ctrl+C போட்டு வெளில வாங்க. Ctrl+C. ஓகே. ஓகே. ஸோ நவ் ஹைஃபன் போடணுமோ? அது என்ன கமாண்டுப்பா? SSH. SSH கீக்கு அப்புறம் கூட கொடுக்கலாம் சார். ஓகே. கீக்கு அப்புறம் கூட -p கொடுத்து 2323 கொடுக்கணும். இல்ல இப்போ யூசர் நேமுக்கு அப்புறமா போடணுமா? இல்ல இல்ல அந்த சாரி, யூசர் நேமுக்கு முன்னாடி. முன்னாடி. EC2க்கு முன்னாடி ஓகே. முன்னாடி போர்ட் நம்பர் போடவா? ஹைஃபன் p ஹைஃபன் p P ஃபார் Space. போர்ட் நம்பர். ஸ்பேஸ் 2323. ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ் என்டர் கொடுங்க. ஓகே. எஸ். ஆ, ஓகே. இப்போ அவ்வளவுதாங்க. இல்ல பேட் பர்மிஷன்ஸ். ஸோ நீங்களும் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்மிஷன் இருந்தால் நீங்கள் SSH சம்டைம் சூட போடுறதுக்கு அப்புறம் பண்ணோம். இன்னொன்று சொன்ன மாதிரி வந்து சூட. ஆமாம். இல்லை இல்லை, நீங்கள் வந்து சூட யூஸ் ஆகி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் சூட போடவா? ஓகே. இல்ல இதுக்கு சூட தேவை இருக்காது. நீங்க அதுக்கு முன்னாடியே ரூட் யூசர் ஆயிக்கங்கிறாரு. சூப்பர். ஓகே. பிங் பண்ணுங்க 8088. அவுட் பண்ட் இது ரூல் போட்டீங்களா? போட்டிருக்காரு. ஓகே. 8.8.8. should work. Yeah. போகுது. Okay, so now lab 2 is working. Lab 1 should also be working for you before. எல்லாம் இதே ஸ்டெப் நீங்க டெஸ்ட் ட்ரை பண்ணிட்டீங்க. அதனால இந்த ஸ்டெப் எல்லாம் லேப் 1க்கு நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் IPsec செட் பண்ணணும். ஓகே சார். சரியா? ஓகே சார். பண்ணிட்டு வரேன் சார். நோ ப்ராப்ளம்ஸ். தேங்க் யூ. ஓகே. இப்போ இந்த சண்டே செஷனுக்கு யாரு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க? யாரு கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எல்லாம் பேச போறீங்க? சார் நான் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறேன் சார். என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பயமா? இல்லை சார், ஆக்சுவலி நீங்கள் பேசக்குள்ள ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணீங்க. பட் நம்மளால அப்படி பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட்டு. நான் வந்து நான் எப்படி கிளாஸ் நடத்துறேன்னு தானே சொல்ல போறீங்க. ஸோ you're not going to talk about the case study. So again, it's up to your choice. But ஸ்டாலினால அட்டென்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களாம் ரெகுலர் அட்டெண்டீஸ். ஸோ அதனால நீங்கள் மீர் ஸ்டாலின், ஐம் ஷுவர் அஜய்லாம் ரெகுலர் அட்டெண்டீஸ். ஸோ யார் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். அஜய் இருக்காரா? இல்லை, ஜலால் இருக்காரு, அக்ராம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த வர சண்டே செஷனுக்கு இருப்பாங்களாம் தெரில. ஐம் ஓகே ஃபார் எனிபடி டு இன்ட்ரடியூஸ் மீ, பட் சம்படி ஷுட். எனக்கு ஜஸ்ட் டாக் அபவுட் த கிளாஸ், எப்படி ஆரம்பிச்சது, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் அண்ட் சே ஓகே. எனக்கு த பர்பஸ் இஸ் ஐ ரியலி வாண்ட் எவ்ரிபடி டு லேர்ன் சைபர் செக்யூரிட்டி. அண்ட் அதை வந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போனோம். ஓகே, ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் பேக் அண்ட் சே இந்த லெவலில் நம்ம இருந்தோம், என்ன கற்றுக்கிட்டோம், எப்படி கற்றுக்கிட்டோம், ஏன் கற்றுக்கிட்டோம், பேசிக் கொஷன் வாட், வேன், வேர், ஹவு, இதெல்லாம் மாதிரி. ஸோ அதை பற்றி தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு தான் பேச போகிறீங்க. ஓகே. ஸோ டீச்சிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெக்னிக்கல் விஷயத்தை மட்டும் சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த இனிஷியல் ஹாஃப் டைமில் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஒரு டீச்சருக்கு வந்து பொறுமை வேணும். ஸோ பேஷன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரைட். இன்னொன்று, கான்செப்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸையும் சிம்பிளாக சொல்லக்கூடிய திறமை இருக்கணும். ஸோ தட்ஸ் another டீச்சர் ட்ரைட். அஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்லும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எவ்வளவு கொண்டு வந்தாங்க அது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ், கேபெக்ஸ் டு ஆபெக்ஸ், எப்போவும் காஸ்ட் ஆப்டிமைசேஷனில் நினைவு இருக்கணும். இந்த மாதிரியான திங்கிங். ஸோ இதெல்லாத்தையும் தான் வந்து நீங்கள் வந்து சொல்கிற போது இந்த கிளாஸுக்கே அட்டன் பண்ணாதவங்க, எனக்கு ஐ டோன்ட் நோ, டிப்பிக்கலி நான் போன டெக்னிக்கல் ட்ரைனிங்லாம் பிஸ்னஸ் பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த டாபிக் அதை கவர் பண்ணுவாங்க, அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஸோ ஐ ஃபீல் தட் இந்த செஷன் வந்து has been much more well rounded. ஒரு கம்ப்ளீட்டாக இருந்தது. ஐ மீன் நானே இதை பற்றி சொல்லிக்கூடாது, பட் தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் திங்கிங். ஒரு கிளாஸ் நடத்துகிற போது எல்லா பெர்ஸ்பெக்டிவும் இருக்கணும். இதுக்காக பிகாஸ் 4 டீமோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வில் ஹெல்ப் வித் யுவர் கெரியர் க்ரோத். எப்படி உங்கள் கெரியர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஐடியா தான் சொல்கிறேன் நான். ஸோ தட்ஸ் வாட் யூ நீட் டு டாக் அபவுட் இன்ட்ரடியூசிங் த கோர்ஸ் அண்ட் then we'll do the case study. அப்புறம் வந்து கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எல்லா ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ கேன் கவர். ஸோ யூ கேன் டாக் அமங்ஸ்ட் யுவர் செல்ஃப், பட் ப்ளீஸ் புட் அ நேம் ஃபார்வர்ட். இங்கே யாரெல்லாம் இப்போ இருக்காங்க? ஸ்டாலின், அக்ரம், அமீர், ஜலால், நிர்மல். ஸோ பிட்வீன் த 5 of you, அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் வந்து சர்ச்சுக்கு போகணும், அதனால் வந்து அவரால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ ரியலி 4 பேர் தான், அக்ரம், அமீர், ஜலால் அண்ட் நிர்மல். ஸோ 4 பேர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டேக் சம் டர்ன்ஸ் டு டாக் அபவுட் இட். அக்ரம், உங்களால் இன்னைக்கு சண்டே ஜாயின் பண்ண முடியுமா? ட்ரை டு ஜாயின் சார். ஓகே. ஜலால்? சார் நானும் ட்ரை பண்றேன் சார், பிகாஸ் என்னோட டைம்க்கு அது செட் ஆகுமா தெரியல. ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. நான் வந்து நான் பஹ்ரைன்ல இருந்து எனக்கு டைம் டிஃபர் ஆகும். ஓகே, but it would be nice to have somebody to talk about it. 7:30 எனக்கு இங்க 5 மணி தான் ஆகும். நான் வேலையை விட்டு வரதே 6 மணி. ஓகே, fair enough. So ஸ்ரீகாந்த், அவர் பஹ்ரைன்ங்கிறனால இல்ல, அவர் பஹ்ரைன்ங்கிறனால அதே ப்ராப்ளம் தான். நீங்க டைமிங் மாத்ததுனால மைட் பி நான் அந்த டைம்ல ஆபீஸ்ல இருந்து வந்துகிட்டு இருப்பேன். ஸோ மைட் பி இன்ட்ரோடக்ஷன்ல வந்து எந்த அளவுக்குங்கிறது தெரியல. பட் மிடில் ஆஃப் த இதுல வந்து கண்டிப்பா நான் ஒன்ஸ் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன்னா ஐ கேன் கிவ் த ஃபீட்பேக் ஹவ் த ட்ரைனிங் அண்ட் ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் கொஞ்சம் இது. ஏன்னா அந்த டைம்ல நான் டிரைவிங்ல இருந்தேன்னா மைட் பி ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் இட் வெரி கிளியர். Okay, then I will try. Super. Okay. So Nirmal will do the intro and நீங்க எல்லாருமே வந்து I really want you to participate because you've been through the journey throughout. Okay. முதல் நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் you have been with it, even though it's a bit late for you or inconvenient time for you. அது வந்து ட்ரெயின்ல இருந்தாலும் கார்ல இருந்தாலும் you've been sitting and going back and listening to recordings and all that. So உங்களுடைய இன்புட்ன்றது எனக்கும் முக்கியம், மற்றவங்களுக்கும் அது கேட்குறது முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட் வாலண்டியரிங். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, நிர்மல் நீங்கள் சொல்லுங்கள் யூ வில் டூ த இன்ட்ரோன்னு. நீங்கள் எல்லோரும் வந்து அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு கேஸ் ஸ்டடி முடிக்கிற கேஸ் ஸ்டடியை கேளுங்க அண்ட் வி வில் டாக் அபவுட் இட் அண்ட் தென் ஓப்பன் இட் அப் ஃபார் எனி Q&A. சரியா? ஓகே சார். சூப்பர் டூப்பர். சரி, இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்குவோம். டைம் 8:01 எனக்கு. ஸோ continue the work. Hopefully நாளைக்கு Stalin, Amir, ideally Jalal and Akram too, you all have finished lab 1 and lab 2. நாளைக்கு in a Thursday. So Friday we will start talking about some of the other topics in that syllabus, which was load balancers and ongoing monitoring and all that. Okay, that's just another 2 or 3 more days maximum. So that's my plan. And அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆரம்பிக்கும் and of course we'll meet on Sunday. All good? சார் ஒரு சின்ன அப்ளிகேஷன் சார். சொல்லுங்க. நான் இன்னைக்கு நைட் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் சார் லேப் 2 இதை. பட் நாளைக்கு செஷன் மட்டும் ஜாயின் பண்றதுல எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு டேட்டா சென்டர். ஸோ நாளைக்கு செஷன் மட்டும் கனெக்ட் பண்றது கொஞ்சம் டவுட் சார். பட் ஃப்ரைடே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். Yeah, all good. I know that நீங்க வந்து you've been diligently taking notes and all that. அதனால நீங்க வந்து ஏதாவது இருந்ததுனாக்க just put it in the WhatsApp group and then I will try my best to help. I'm sure you can get it going. அதில் எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரைடே ஹோப்ஃபுல்லி. ஸோ நாளைக்கு வந்து புதுசாக எதுவும் ஆரம்பிக்கல நான். I don't want you to miss out tomorrow. நாளைக்கு இதே மாதிரி தான் இருக்க போகுது. Just to help people out, get the IPSec going or explain what is happening. And so last Friday ஓட ரெக்கார்டிங் பாருங்க. அதில் தான் என்னுடைய என்வாயன்மெண்ட்டில் I set it up. Or I think மண்டேயும் நிர்மலோட என்வாயன்மெண்ட்டில் we got it going. ஸோ பட் அவர் வந்து ஏற்கனவே IPSec phase 1 phase 2லாம் முதல்லேருந்து பார்க்கணுன்னாக்க நீங்கள் வந்து ஃப்ரைடேயோட ரெக்கார்டிங் பார்க்கணும் நீங்கள். ஆல்ரைட், சரி. நள்ளிரவாக அமையட்டும். நாளைக்கு சந்திப்போம். சந்திக்கும் வேளையில் சிந்திப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். பாப்போம். தேங்க்யூ. Thank you, sir. Bye. Thank you, sir. Thank you, sir. Bye, sir.